ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு விளாக் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம ஊட்டி போனோம்னா போட் ஹவுஸு, தொட்டப்பட்டை அதெல்லாம் பார்க்கணும் தான் ஆசைப்படுவோம். அப்படி இல்லாமல் சூப்பரான ஒரு சர்ச்சு தாங்க, அது ஸ்பெஷலான சர்ச்சு. அப்படி என்ன ஸ்பெஷல்னு பார்க்குறீங்களா? வாங்க நம்ம சர்ச்சுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சர்ச்சுக்குள்ளே போகும்போது சிலுவை பாதையை தாண்டி தான் போகணும். அது பார்த்திங்கன்னா 14 தளம் இருக்குது. சர்ச்சுக்கு பக்கத்தில் ஒரு டைரி ஃபார்ம் இருக்குது. அங்கே தான் என்னோடய ஹஸ்பண்ட் 2000 ஒர்க் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் அங்கே தான் ஊட்டியில் தான் ஃபஸ்ட்டு இருந்தோம். நாங்கள் 2000 ஊட்டியில் இருக்கும்போது இந்த சர்ச்சுக்கு அடிக்கடி வருவோம். இப்போ ஊட்டிக்கு வரும்போது எனக்கு நினைவு வந்துச்சு, கண்டிப்பாக இந்த சர்ச்சு போய் பார்க்கணும். அவ்வளோ ஸ்பெஷலான சர்ச்சுங்க. 25 வருஷம் கழித்து பார்த்தாலும் சர்ச்சு மாறவே இல்லை, அப்படியே இருக்குதுங்க. பார்க்க போனால் ஃபஸ்ட்டோட இப்போ ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்குதுங்க. கண்டிப்பாக நீங்கள் ஊட்டிக்கு வந்தீங்கன்னா இந்த இடத்த மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த சர்ச்சில் புனித ஊற்றும் இருக்குது. கார்லேயே உள்ளே வந்துடலாம், ஆனால் நாங்கள் நடந்தே பார்த்துட்டே உள்ளே என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம். அப்படியே நாங்கள் நிறைய ஃபோட்டோஸும் எடுத்துக்கிட்டோம். நாங்கள் போகும்போது கிளைமேட் ரொம்ப ஹாட்டாக இருந்துச்சு. ஈவினிங் 4 மணிக்கு மேலே தான் கொஞ்சம் கூலாக இருந்தது. அப்படியே சர்ச்சுக்குள்ளே வந்துட்டோம். சைடில் குகை மாதிரி இருந்துச்சு, நாங்கள் அதில் போகலை. ஃபஸ்ட்டு சர்ச்சுக்குள்ளே போய் ஃபுல்லாமே நாங்கள் சுற்றி பார்த்தோம். ஜீசஸோட பிக்சர் தான் ஃபுல்லாமே இருந்துச்சுங்க. நாங்கள் இந்த சர்ச்சுக்கு திங்கக்கிழமை போனதுனால கூட்டமே இல்லைங்க. சண்டே இருந்தால் உள்ளவே போயிருக்கவே முடியாது. எப்போவுமே கூட்டம் அதிகமாக இருக்கும். இந்த சர்ச்சோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா குருசடி சர்ச். இந்த சர்ச் பார்த்தீங்கன்னா ஊட்டியில் காந்தல்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துலேருந்து கரெக்டாக 1/2 கிலோமீட்டர் தான் இந்த சர்ச்சு. நீங்கள் ஊட்டிக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சர்ச்சை மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு போங்க. இந்த சர்ச்சில் மே மாதம் ரொம்ப சூப்பராக திருவிழா நடக்குங்க. இந்த சர்ச்சு ரொம்ப ஸ்பெஷலுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜீசஸ் சிலுவையில் அறையும் போது சிலுவையோட பீஸ் ஒன்று உள்ளே இருக்குதுங்க. நல்லா பத்திரமா கண்ணாடி பாக்ஸில் போட்டு சூப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்குறாங்க. அந்த பீஸுக்கு கீழே ஜீசஸை படுக்க வச்சுருக்குறாங்க. அந்த சிலையை பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணில் தண்ணி வந்துருச்சு. பார்த்தா ரியலாகவே இருந்துச்சுங்க. இங்கேயும் சுற்றி பார்த்தா ஃபுல்லாமே ஃபோட்டோஸாக தான் வச்சுருக்குறாங்க. இதுதான் சிலுவையோட உண்மையான பீஸ் உள்ள கண்ணாடிக்குள்ளே வச்சுருக்குறாங்க. உங்களுக்கு தெரியுதா பாருங்கள். அப்படியே வெளியில் வந்தோம்னா நம்ம குகையோட என்ட்ரன்ஸ் பக்கம் வந்துடலாம். அப்படியே வெளியில் வந்தோம்னா அன்னை மரிய மடியில் ஜீசஸ் படுக்கிற மாதிரி ஒரு சிலை இருக்குதுங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரியலாகவே இருந்துச்சுங்க. அப்படியே நாங்களும் வெளியில் வந்துட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.